ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவர முனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திர தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா. பிரம்மோற்சவத்தின் 16ஆம் திருநாள் காலை வேளை வெண்ணைத்தாழி சேவை. வெண்ணைத்தாழி சேவைதனிலே ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி வெண்ணெய் குடத்தை அணைத்துக் கொண்டு குழந்தைகளுக்கே உரித்தான திவ்யாபரணங்களை ஏற்றுக்கொண்டு நானாவித மலர் மாலைகளை சூடிக்கொண்டு தலையிலே மயில் பீலி, எம்பெருமானுடைய அற்புதம் செறிந்த சிரசிலே திருக்கோரக குராய் என்ற அற்புதமான ஆபரணம், சாயக்கொண்டை, சூரிய சந்திர பிரபை என்று சொல்லக்கூடிய ஆபரணங்கள், அதி உன்னதமாக நாசிகாபரணம், மஞ்சள் நிற பட்டாடை என்று சகல திவ்யாபரணங்களை தன் திருமேனியிலே சூடிக்கொண்டவனாய், குழந்தை கண்ணனாய், பாலரூபம், சுபிஷ்டாங்கம், பாலபூஷண பூஷிதம் என்ற சொலவடைக்கேற்ப துவாபர யுகத்தில் கண்ணனம்பெருமான் எப்படி வெண்ணெய் திருடி வெண்ணெய் உண்ட வாயனாக சேவை தந்தானோ அந்த திருக்காட்சியை கோபிலர் கோபர்லய முனிவர்களுக்காக 16ஆம் திருநாளிலே மந்தகாச புன்னகை சிந்திய வண்ணம் திவ்யமயமான திருமேனியோடு காட்சி தருகிறான் எம்பெருமான். கொண்டல் வண்ணனை கோபலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினைக் கண்ட கண்கள் மற்றொன்றினை கண்ணனம் பெருமானை அழைத்து துதித்த சிறப்பு மிகுந்த ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இந்த சிறப்பு மிகுந்த கிருஷ்ண பகவானை வெண்ணெய் உண்ட வாயனாகவே சேவித்து மகிழ்ந்தார்கள் என்பதே குறிப்பிட வேண்டிய செய்தியாகும். அந்த அடிப்படையிலே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் லீலா புருஷோத்தமன் என்றே அழைக்கப்படுகிறான். இதோ அவன் திவ்ய சரணாரவிந்தத்திலிருந்து அவன் திருமுடி வரை அவன் அணிந்திருக்கக்கூடிய மிகு திவ்யாபரணங்களை காண்கின்றோம். பாடம், தண்டை, கொலுசு, சிறப்பு மிகுந்த திருஜடை, அதிலும் அதி உன்னதமாக ஆதிசேடனே ஜடையாக மாறிவிட்டானோ என்று நினைக்கும் வகையில் காணக்கூடிய காட்சி என்ன? கனகாம்பர மாலையை தலைக்கு கொண்டை போல் அணிந்து கொண்டு இந்த கண்ணனம்பெருமான் மாய புன்னகை சிந்தி கரத்திலே வெண்ணெயை கையில் ஏந்தி வரக்கூடிய பக்தர்களுக்கு தரக்கூடியவனாக, ஆனந்தத்தை அள்ளி வழங்கக்கூடியவனாக அந்த துவாபர யுகத்திற்கே நம்மை அழைத்துச் செல்கிறான் என்றால் கோபிலாதி முனிகளின் தவப்பயனே இந்த அற்புத அருள் கருணைக்கு காரணம் எனலாம். முனிவர்களும் சித்தர்களும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ஆன்மீக சான்றோர்களும் தங்கள் சித்தத்தை கண்ணனம்பெருமானின் மீது வைத்து துதித்து கொண்டாடியது வெண்ணெய் திருடிய வைபவம் என்றே நாம் கூற வேண்டும். ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணனுடைய மகிமையை சொல்லுங்கால்
கண்ணன் அநேகவிதமான லீலா விபூதிகளிலே ஈடுபட்டிருந்தாலும் கிருஷ்ண பகவான் வெண்ணெய் திருடி உண்டது, கோபியர்களிடத்திலே சென்று விளையாடியது, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு சென்று தன் சகாக்களோடு நுழைந்து உரிமேல் வைத்திருக்கும் வெண்ணெய் பானையை தட்டி பறித்து வெண்ணெயை புசித்து தானும் உண்டு தன் சகாக்களுக்கும் தந்தது, தயிரையும் பாலையும் சாப்பிட்டு அனைவரின் மீது எரிந்து விளையாடியது, இவை அனைத்துமே நாம் எந்த காலத்திலும் நினைத்தாலும் தெவிட்டாத தள்ளமுதாக தமிழமுதாக நம் இதயத்திலே உறையும். எனவேதான் இதற்கு நிகரான சேவை என்று எதையும் கூறவே முடியாது என்று நினைக்குமா போலே கண்ணனம் பெருமான் யாதவகுல சிங்கமாய் யசோதை இளம் சிங்கமாய் என்னதொரு அற்புதமான திருமேனி சௌந்தர்யத்தை நமக்கு இங்கே காட்சிப்படுத்துகிறான் என்றால், தற்பொழுது நாம் சேவிப்பது அவன் வெண்ணெய் குடத்தோடு கையிலே வெண்ணெய்தனை வைத்திருக்கும் காட்சி. குழந்தையாக தவழ்ந்து வரக்கூடிய கண்ணனின் அருள் மாட்சி. என்ன தவம் செய்தாலும் இந்த கண்ணனம்பெருமானின் திருவடித் தாமரைகளை பற்றி கொண்டால் அதுவே நமக்கு தரும் வைகுண்ட லோகம் என்று கூறுமா போலே, அன்று அர்ஜுனனுக்கு தன் திருவடியை பற்றுங்கோள் என்று காட்டிக் கொடுத்த கண்ணனம்பெருமான் இன்று இந்த கலியுகத்திலே நமது சகலவிதமான பாபங்களையும் தோஷங்களையும் கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்வதற்காகவே நம் இல்லத்து குழந்தையாக பல்லக்கிலே தவழ்ந்து வரக்கூடிய கண்ணனாக வெண்ணெய் குடத்தை அணைத்து கொண்டு அவன் சிந்தக்கூடிய மோகன புன்னகை 14 புவனங்களையுமே கவர்ந்திழுக்கக்கூடியது என்பதே உண்மை. பெரியாழ்வார் தன்னுடைய பனுவலில் சொல்லும் பொழுது, வெண்ணெய் அளைந்த குணங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு தின்னென்னவிரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன், எண்ணெய் புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன், நன்னலறிய பிரானே நாரணா நீராட வாராய் என்று அற்புதமாக நீராட அழைக்கிறார் பெரியாழ்வார். வெண்ணெய்தனை அணைத்ததால் உண்ட முடை நாற்றத்தையும் அத்தோடு விளையாடியதால் ஏற்பட்ட வெண்ணெய் புழிதினையும் உன் உடம்பிலே ஏற்றுக்கொண்டு நீ எவ்வாறு நடக்கிறாய், எவ்வாறு தவழ்கிறாய், அதை நினைத்து நினைத்து என் மனம் விம்முகிறது. இதற்கு எண்ணெய் பூசி குளிக்க உன் கையிலே புளியம்பழ காப்பையும் கொண்டு நெடுநேரம் உன்னை நீராட்ட காத்திருக்கிறேன், நாரணனே நீ நீராட வா என்று அழைக்கிறார் பெரியாழ்வார். அந்த அளவுக்கு வெண்ணையோடு கலந்தவன் கண்ணனம்பெருமான். எனவே தான் இதோ பக்தர் குழாம் ஒவ்வொருவரும் தமது பக்தியையே வெண்ணையாக கொண்டு வந்து இங்கே சமர்ப்பிக்கக்கூடிய காட்சி ஒருபுறம் என்னால், கண்ணனை கண்டவர்கள் மீண்டும் காண வேண்டும். இந்த சேவைதனை காண்பதற்கு பல வருடம் பல யுகங்கள் காத்திருந்தோமே, இந்த மானுட பிறவியை கொடுத்து அற்புதமான கண்களை கொடுத்து கண்ணனை சேவிக்கக்கூடிய நல்லதோர் எண்ணத்தை கொடுத்து, அதுவும் கிருஷ்ண லீலையை கண்ணன் வெண்ணெய் உண்ட வாயனாக காட்சி தரும் மெய்யழகை நினைத்து சிந்திக்கக்கூடிய நல்லதோர் மனதை கொடுத்து, அவன் மீது பக்திதனையும் கொடுத்து, ஆலயத்திற்கு நம்மை வரவழைத்து கைகுவித்து அவனை வணங்கக்கூடிய அனுக்கிரகத்தை செய்திருக்கிறானே இந்த மாயவன் மதுசூதனன், மன்னயம்புரியை ஆளும் மகோன்னதன் ஸ்ரீவித்யா ராஜகோபாலனை, இந்த ஆரா அமுதனை கண்ட கண்கள் வேறு ஒன்றினையும் காணாதே என்று ஆழ்வார்களாகவே மாறிவிட்ட பக்தகோடி மெய்யன்பர்கள் கோபாலனுக்கு சமர்ப்பணம் செய்த தீபாராதனையை கண்களிலே ஒற்றிக்கொண்டு அவர்கள் பக்தி நெறியில் இறைவனோடு அந்த அற்புதமான
பக்தியில் திளைத்திருக்கும் காட்சி ஒருபுறம். கோபால ரத்னம், புவனைக்க ரத்னம், கோபங்கனா யௌவன பாக்ய ரத்னம், ஸ்ரீ கிருஷ்ண ரத்னம், சுரசேவிய ரத்னம், பஜாமகே யாதவ வம்சரத்னம் என்று கிருஷ்ணனுடைய மேன்மை பொங்க அவனுடைய சிறப்பினை அந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. பாகவதம் தமத்புதம் தமத்புதம் என்று என்ன சொல்கிறது? பகவான் எடுத்த மத்ய கூர்ம வராக நாரசிம்ம வாமன பரசுராம ஸ்ரீராம பலராம கிருஷ்ண கல்கி என்னும் தசாவதாரங்களிலே பூர்ணாவதாரம், அற்புதமான அவதாரம் என்று கிருஷ்ணாவதாரத்தையே பேசுகிறது. மற்றைய அவதாரங்களை விட கிருஷ்ணனாக அவன் அவதாரம் செய்தது அனைத்துமே மிகவும் அரியது, பெரியது, நாம் நினைத்து நினைத்து உருகக்கூடியது. காரணம், பெற்ற தாய் தந்தைக்கு பகவான் சிறைச்சாலையிலே 8வது பிள்ளையாக தோன்றி சங்கு சக்கர கதாபாணியாக காட்சிதனை ஈந்து தன் தந்தைக்கு கட்டளையிட்டு என்னை கோகுலம் நோக்கி கொண்டு செல்க என்று கட்டளையிட, எப்படி என்று பார்த்த பொழுது பூக்கூடையிலே கண்ணனம் பெருமானை ஏந்தி கொண்டு சென்ற பொழுது சிறை கதவம் தானாக திறக்க காவலருக்கிருந்த கம்சனுடைய ஆட்கள் மயங்கி வீழ, கதவுகள் திறந்தவுடன் அற்புதமாக வசுதேவர் கண்ணனம் பெருமானை சிரசிற்கு மேலாக கொண்டு செல்ல, யமுனா நதி அங்கே புறப்பட்டு வர, உடன் யமுனைக்கு மேலாக கடுமையான மழை பெய்ய, அந்த மழையிலிருந்து கண்ணனுக்கு குடையாக ஆதிசேடனே விளங்க, யமுனையை கடந்து விசேஷமாக வசுதேவர் கோகுலம் அடைந்து யசோதையின் அற்புதமான செறிந்த நந்த கோகுலத்திலே யசோதைக்கு அருகாமையிலே கண்ணனை சேர்த்து அங்கிருந்த பெண் மகவை அந்த கூடையிலே சுமந்து வர, கம்சனோ 8வதாக பிறந்தது ஒரு பெண் சிசு என்று நினைத்து அதை கொல்ல நினைக்க, ஆகாயத்திலே 18 கரங்களோடு விஷ்ணு மாயாவாக காட்சி தந்து, உன்னை அழிப்பவன் கோகுலத்திலே உள்ளான், முடிந்தால் சென்று பார் என்று சொல்லி துர்க்கை மறைய, கம்சன் உடனடியாக தன்னுடைய மதிநுட்பத்தால் வஞ்சகத்தால் கண்ணனை அழிக்க வேண்டும் என்று முடிவு கட்டி பல்வேறு மாயைகளை, அசுரர்களை, அரக்கர்களை அங்கு அனுப்ப, அத்துணை அரக்கர்களையும் தவிடுபொடியாக்கினான் கண்ணனம் பெருமான். எந்த மாயையும் எந்த அசுர சக்தியும் கண்ணனம் பெருமானை மீட்க வியலா காரணத்தாலே அக்ரூரரை சென்று கண்ணனம் பெருமானை அழைத்து வருமாறு செய்ய, அக்ரூரரும் கிருஷ்ண பகவானை அழைத்து வந்ததற்கு பிறகுதான் கம்சனுடைய வதமே நிகழ்ந்தது. வயது பாலகனாக மழலை விளையாட்டை விளையாடினான் என்பதே நாம் இங்கே நினைத்து சிந்திக்க வேண்டிய உண்மையாகும். அதுவரை நந்த கோகுலத்திலே தன்னை வளர்த்த தாயான யசோதாவினிடத்திலே பல திருவிளையாடல்களை செய்து விண்ணை காட்டி 14 புவனங்களையும் தன்னுள்ளே காண்பித்தருளி யசோதைக்கே ஒரு மயக்கத்தை தந்தான் மாதவன். அவன் செய்த அடாத குறும்புகளால் அவனை கோபம் கொண்ட யசோதை உரலிலே கட்டிப்போட, அவ்வாறு கட்டிப்போட்ட உரலை இழுத்து கொண்டு கண்ணன் சென்று 2 மருத மரங்களை சாய்க்க, அந்த மருத மரங்கள் சாபம் பெற்ற குபேர புத்திரர்கள் என்பதாலே கண்ணன் அவர்களது சாபத்தை நீக்க, இப்படி ஒவ்வொரு லீலையும் செய்து வந்த கண்ணன் நிறைவாக மதுராவிற்கு சென்று மல்லர்களை வென்று கம்சனை சம்ஹாரம் செய்தான் என்று கிருஷ்ண பகவானுடைய திவ்ய சரித்திரம் சொல்லுகிறது என்றால், அவன் எத்தனையோ லீலைகளை செய்திருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் தலையாய லீலையாக குழந்தையாக தவழ்ந்து தவழ்ந்து சென்று அக்கம்பக்கத்து இல்லங்களிலே நுழைந்து வெண்ணெய் பானையை தட்டி பறித்து வெண்ணெய்தனை உண்டு பானைதனை உடைத்து
அவன் நிகழ்த்திய லீலா வினோதனங்களுக்கு நிகராக வேறு எதையும் சிந்திக்கவே முடியாது என்று நினைக்குமா போலே அந்த கிருஷ்ணனாக கோபாலனாக வெண்ணெய் உண்ட வாயனாக தன் ராஜதானியான ராஜகோபாலனுடைய ராஜகோபுர வீதிகளிலிருந்து புறப்பாடு கண்டருளி வர கிருஷ்ண பகவான் புறப்பாடு கண்டுவிட்டபடியினாலே அனைத்து தரப்பு பெரியோர்களும் பக்தர்களும் கரங்களிலே வெண்ணெயைக் கொண்டு அன்று துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் எப்படி வெண்ணெய் தனை வீசி விளையாடினானோ அந்த நிகழ்வை மெய்ப்பித்து காட்டுமா போலே கிருஷ்ண பக்தியிலே ஊறி திளைத்து தம் கரங்களிலே இருக்கக்கூடிய வெண்ணெய்தனை கண்ணனின் மீது வீசி கோபியர்களாகவே மாறி கோபியர் கொஞ்சும் ரமணனை மனதிலே சிந்தித்து அந்த துவாபர யுகத்தையே ஞாபகப்படுத்துகிறார்கள் நம் மன்னார்குடி மக்கள் என்றால் தட்சிண துவாரகாதிபதியான கிருஷ்ணனோ எக்காலம் முழங்க மேள தாளங்கள் இசைக்க நாதஸ்வரங்கள் உடன் வர 4000 பிரபந்தங்கள் ஓங்கி ஒலிக்க கிருஷ்ண கானம் எங்கெங்கும் பற்றி நிற்க அதிலே குழந்தை கண்ணனாக கோபாலனாக கோகுல மாயவனாக கோகுலோத்சவனாக கோபிலாதி முனிவர்கள் கொஞ்சிய வாசுதேவ கிருஷ்ணனாக இந்த பக்தர்களின் பக்திக்காகவே கட்டுப்பட்டு அவர்கள் தம்மீது வீசக்கூடிய வெண்ணெயை ஏற்றுக்கொண்டு அந்த வெண்ணெய் உருகுவதைப் போல் பகவானுடைய மனமும் உருகி மங்கா செல்வத்தை நம் வாழ்விலே தருகிறானோ இவ்வேளையிலே 16ஆம் திருநாள் என்பதால் 16 வகையான செல்வத்தையும் தருகிறேன் என்று குறிப்பிடக்கூடிய வகையிலே இதோ கிருஷ்ணனம்பெருமானின் திருப்பல்லக்கு பக்த வெள்ளத்திலே மிதந்து செல்லும் காட்சி என்றால் கோகுலத்தில் இப்படித்தான் கிருஷ்ணன் நடந்து கொண்டிருப்பான். தன் சகாக்களையெல்லாம் அழைத்து கொண்டு பகவான் எல்லாருடைய கோபியர் இல்லத்திற்கு சென்ற பொழுது கண்ணன் வந்து உரிதனில் இருக்கக்கூடிய வெண்ணெயை எப்படி எடுக்க முடியும் என்று நினைத்து உரியிலே கட்டி வைத்த வெண்ணெயை எடுக்க முயலாமல் கண்ணன் யோஜனை செய்து தன் சகாக்களை நிறுத்தி அவர்களுக்கு மேல் ஏறி நின்று உரிதலிலிருந்து வெண்ணெய்தனை பறித்த பொழுது அது அப்படியே கிருஷ்ண பகவானின் மீது அபிஷேகமாக வெண்ணெய் அபிஷேகமாகவே பெய்துவிட அதை எடுத்து எல்லோரும் உண்டார்களாம். அந்த நிகழ்வுதான் இந்த நிகழ்வாக கிருஷ்ண பகவான் காண்பித்து தருகிறான். தன்னுடைய தட்சிண துவாரகையான தன்னிகரில்லா க்ஷேத்திரமான ஜம்பகாரண்ய க்ஷேத்திரத்திலே ராஜமன்னார்குடியிலே ராஜனாக ராஜாதி ராஜனாக வரக்கூடியவன் குழந்தையாக இந்த வெண்ணெய்க்காக ஓடோடி வருபவனாக அவன் ஆலயத்தை விட்டு கடந்த மறுகணமே அவன் மேனி முழுவதும் வெண்ணெய் படர்ந்து நிற்கக்கூடிய காட்சியைக் கண்டால் எண்ணெய் குடத்தை உருட்டி இளம் பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரானே உண்ண கனிகள் தருவன் ஒலிகடலோத நீர் போலே வண்ணமழகிய நம்பி மஞ்சனமாட நீ வாராய் என்று தூங்கிக் கொண்டிருந்த கண்ணனை பெரியாழ்வார் எப்படி நீராட்டத்திற்கு அழைத்தாரோ அதுபோலே கிருஷ்ணனின் மீது வீசப்படக்கூடிய வெண்ணெயானது மலையாக குமிந்து அதிலே அவன் சயனிக்கிறானோ ஆதிசேடனிலே சயனிக்கக்கூடியவன் வெண்ணெயை இங்கே தலையணையாக கொண்டு பஞ்சனையாக கொண்டு உறங்குகிறானோ என்று நமக்கெல்லாம் மனதிலே சிந்தனை எழுகிறது. கறந்த நற்பாலும் தயிரும் கடைந்து உரிமேல் வைத்த வெண்ணெய் பிறந்ததுவே முதலாய் பெற்றறியேன் எம்பிரானே. என்ன ஒரு சிறப்பான வார்த்தைகளால் பெரியாழ்வார் கண்ணனை போற்றுகிறார். எம்பெருமானே, நீ அவதாரம் செய்த நாள் முதலாகவே கறந்த நல்ல பாலையும் தயிரையும் கடைந்து உரிமேல் வைக்கப்பட்ட வெண்ணெய்தனையும் நான் பார்த்ததே இல்லை. காரணம், நாங்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே அந்த வெண்ணெய்தனையும் பாலையும் தயிரையும் நீ சாப்பிட்டு விடுவாயே என்று பெரியாழ்வார் தன்னுடைய பனுவலிலே பாடுகிறார் என்றால் அது உண்மைதானே என்று சொல்லுமா போலே இந்த வெண்ணெயின் மீது கண்ணன் கொண்ட அந்த பற்று இங்கே தத்துவ ரீதியாக வெளிப்படுகிறது.
வெண்ணெய் என்பது வெண்மை நிறமாய் மனித உள்ளம் வெண்மையாக விளங்க வேண்டும். கள்ளமில்லாத பிஞ்சு மனமாக விளங்க வேண்டும். யாருக்கும் குற்றம் புரியாத நல்லெண்ணத்தோடு மனிதர்கள் வாழ வேண்டும். அதற்கு வெண்ணெயைப் போன்ற நல்ல நிலை வர வேண்டும். வெண்ணெய் எப்படி உருகுகிறதோ அது போன்று மனிதன் பிறருடைய கஷ்டத்தைக் கண்டு உருக வேண்டும். ஒரு உயிர் கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்று உருகி மருகி பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவ்வாறு பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம் நமது வாழ்வு செழிக்கும் என்பதன் வெளிப்பாடாகவே இந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ளலாம். காணக்கூடிய காட்சி எங்கும் நம் மனதிலே கிருஷ்ண பக்தியை நிலைநிறுத்தி விடுகிறது. ஒவ்வொரு தெருவிற்கும் செல்லக்கூடிய பகவான் ஒவ்வொரு பக்தர் தரக்கூடிய பக்தியான வெண்ணெயை ஏற்கும் பொழுது அவன் மனதிலே எந்த பக்தன் எப்படிப்பட்ட பாபங்களை முற்பிறவியில் செய்திருந்தாலும் அவன் கொடுக்கக்கூடிய வெண்ணெய்க்காக அவன் பாபங்களை தீர்த்து சோகத்தை மாய்த்து இனி பிறவியே இல்லாத பேரின்ப நிலை தர வேண்டும் என்பதற்காகவே இந்த மன்னார்குடி நகரப் பகுதிகளிலே அற்புதமாக திரு உலாவை அமைத்துக் கொள்கிறானோ என்று சொல்லுமா போலே ஆங்காங்கு பந்தல்களை அமைத்த மக்கள் இங்கே கோபாலனுக்காக வெண்ணெய் என்ன, கற்கண்டென்ன, திராட்சைகள் என்ன, பழங்கள் என்ன என்று தங்களுடைய பக்தியை பலவிதத்திலும் வெளிப்படுத்தி கிருஷ்ண பகவான் அன்னதான பிரியன் என்பதால் ஆங்காங்கு அன்னதானங்களும் நீர்மோர் பந்தல்களும் அமைத்து பக்தர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கொடுத்து மகிழ அதை கண்டு கண்டு கண்ணன் தன்னுடைய அனுக்கிரக மழையை அவர்கள் மீது செலுத்துமா போலே இதோ நான்மாட வீதிகளிலே ஒவ்வொரு பந்தல்களுக்கும் அருகிலே நின்று கொண்டு பக்தியை வெண்ணையாக ஏற்றுக்கொண்டு அற்புதமான அருளைச் சொரிந்து அவன் புறப்பட்டு வரக்கூடிய காட்சியை காணும் பொழுது நம் மனமெல்லாம் அந்த வாசுதேவ கிருஷ்ணனையே நினைத்து நினைத்து துதிபாடுகின்றது. பொதுவாகவே கிருஷ்ணாவதாரத்திலே இந்த வெண்ணெய்க்காக பகவான் நின்றது, அவன் எழுந்தது, அவன் நடத்திய நாடகங்கள் அனைத்தையுமே ஆழ்வார்கள் தன்னுடைய பனுவல்களிலே பாங்காக பாடித் துதித்திருக்கிறார்கள். வெண்ணெய் உண்ட வாயனே, செங்கமக்கழல் போன்ற சிற்றிதழ் கொண்ட அழகிய மணவாளனே, சேரொளி திகழும் ஆழியும் கிண்கிணியும் கொண்ட மாதவனே, அறையில் தங்கிய பொன்வடமும் சேரிளம் மாதினி மாதிளையும் ஏற்றம் தரும் ஜெகநாதனே, பூவொடு பொன்வடமும் மோதிரமும் பூண்டு தவழ்ந்து வரும் தாமோதரனே, உன் செங்கமலத் திருவடிகள் சரணம் சரணம் என்று பக்தர் குழாம் இங்கே பாங்காக பாடித் துதிக்கிறது. மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய அற்புத பனுவலிலே சொல்லுகிறார், கண்ணி நுண்ணு சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அதாவது என்ன பொருள்? சிறப்பாக அன்று யசோதை கண்ணனை கட்டிய பொழுது தாம்பு கயிற்றை கொண்டு கண்ணனுடைய இடுப்பிலே கட்ட முயற்சி செய்த பொழுது கண்ணனுடைய இடுப்பு விரிவாக தாம்பு கயிறு சிறிதாக மாற சற்றே யோசித்த யசோதை பெரியதொரு தாம்பு கயிற்றை கொண்டு கட்ட முற்பட்ட பொழுது அது சிறிதாகிவிட இப்படி மாறி மாறி விளையாடலை நிகழ்த்தினானான் பகவான். ஒரு கட்டத்திலே தாயன்புக்காக தானே அதிலே கட்டுண்டானாம். அதனால்தான் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அன்னையினுடைய கஷ்டத்தை பொறுக்க மாட்டாமல் அவளுக்காக அந்த தாம்பு கயிற்றிலே கட்டி கொண்டானாம். அதாவது கட்டுப்பட்டு நின்றானாம். எனவே கண்ணனம்பெருமானை கட்டுவதென்றால் பக்தியால் மட்டுமே கட்டவியலும். இதற்கு அற்புதமாக மகாபாரத மகாகாவியத்திலே சகாதேவனுடைய அற்புதமான வார்த்தைகளிலே இங்கே சொல்ல வேண்டுமென்றால், ஒரு முறை சகாதேவனிடத்திலே கிருஷ்ணன் குருக்ஷேத்திர யுத்தத்தை எப்படி நிறுத்த வேண்டும் என்று விளையாட்டாக கேட்க
அவன் சில தகவல்களைச் சொல்லி எல்லாவற்றுக்கும் மேலாக கிருஷ்ணா உன்னை கட்டினாலே போதும், குருட்சேத்திர யுத்தமே நின்றுவிடும் என்றானாம். என்னை கட்டவியலுமோ என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான வடிவங்களிலே கிருஷ்ண பகவான் நின்று சேவை தர கண்களை மூடிய சகாதேவன் ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லி தன்னுடைய இதயத்திலே பக்தியால் கண்ணனின் திருவடியை கட்டினானாம். உடனே கண்ணனம்பெருமான் அந்த பக்திக்கு கட்டுண்டு சகாதேவன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க குருட்சேத்திர யுத்தத்திலே பாண்டவர்களுக்கு வெற்றியை வழங்கினான் என்று பாகவதம் சொல்கிறது. எனவே கண்ணனம்பெருமானை கட்ட வேண்டுமென்றால் பக்தியால் கட்ட வேண்டும். உண்மைதானே? நம் பகுதி மக்கள் பக்தி என்ற வெண்ணையால் கிருஷ்ணனை கட்டக்கூடிய காட்சி இங்கே நீர்மோரும் பானகமும் கொடுத்து பக்தர்களுக்கு இந்த பகவானுடைய பக்தியை மேம்படுத்தி மீண்டும் மீண்டும் கிருஷ்ணனை காண வேண்டும் என்ற எண்ணத்தை நிலைநிறுத்துகிறார்கள் நமது மன்னார்குடி பொதுமக்கள். மேலும் சொல்ல வேண்டுமென்றால் எங்கெங்கு பார்க்கினும் அனைவருமே கோபியர்களாகவே காட்சி தருகிறார்கள். கிருஷ்ணனை சுமந்து வரக்கூடிய அற்புதம் செய்த போகிகள் மட்டுமல்லாமல் பகவானோடு உடன் வருபவர்களின் மீதும் அந்த வெண்ணெய் வீசப்படும் பொழுது அந்த வெண்ணெய் கிருஷ்ணனை மட்டும் மறைக்கவில்லை, பக்தர்களையும் மறைக்கிறது. பொதுவாக நம் மனதிலே அஞ்ஞானம் என்ற இருள் மறைக்கும் பொழுது ஞான தெளிவு ஏற்படுவதில்லை. அந்த அஞ்ஞானம் என்ற இருள் மறைய வேண்டுமென்னால் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய பகவானிடத்திலே உண்மையான பக்தி செலுத்தும் பொழுது அஞ்ஞானம் அகன்று மெஞ்ஞானம் சுடர்விட்டு பிரகாசிக்கும். அந்த ஞானத்தை வழங்க வல்ல தேவாதி தேவன் தேவாதி ராஜன் வாசுதேவ கிருஷ்ணனே. எனவே தான் வசுதேவ சுதம் தேவம் கம்சசாலூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்று கோபாலனை இந்த ஜகத்திற்கே குருவாகச் சொல்லுகிறது அந்த ஸ்லோகம். அன்று குருட்சேத்திர யுத்தத்திலே அர்ஜுனன் பயந்து மனம் கலங்கி நின்ற தருணத்திலே பார்த்தா, உன் கடமையைச் செய், பலனை எதிர்பாராதே, எடுவில்லை தொடு கணையை என்று நம்பிக்கை வார்த்தைகளால் அவனை மனதை மாற்றி யுத்தத்திலே வெற்றியை தரக்கூடிய பரமானந்தத்தை அருளியவன் பகவான் வாசுதேவ கிருஷ்ணனே. எனவே அர்ஜுனனுக்கு மட்டுமல்லாது நமக்கும் நம் வாழ்விலே தடுமாறக்கூடிய சமயங்களிலெல்லாம் இந்த ராஜகோபாலனே நல்லதோர் அற்புதத்தை நிகழ்த்தி நல்லதோர் ஞானத்தை தந்து நம்மை காப்பாற்றுவான் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழல் வந்தாலும் மனிதன் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நம்பிக்கையும் பொறுமையுமே பகவானை அடையக்கூடிய மாற்றங்களாகும். அந்த மார்க்கம் வருவதற்கு, வாழ்விலே மாற்றம் வருவதற்கு மாதவனை சரணாகதி செய்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அன்று கண்ணனை அவன் செய்த குறும்புக்காக யசோதை துரத்தி கொண்டு வந்த பொழுது ததிபாண்டன் என்று சொல்லக்கூடிய பானை செய்யக்கூடிய ஒரு குயவருடைய இல்லத்திற்கு சென்ற கோபாலன் அந்த அன்னையின் கோபத்திலிருந்து காப்பாற்றுக என்று சொல்லி ஒரு மிக பெரும் பானையிலே ஒளிந்து கொண்டு அதன் மீது ததிபாண்டனை அமரச் செய்து தான் இங்கு வரவில்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்ல, அவ்வாறே கிருஷ்ணனுக்காக ததிபாண்டனும் சொல்ல, உடனே யசோதை திரும்பிச் செல்ல ததிபாண்டனை பார்த்து, ததிபாண்டனே இப்பொழுது எம்மை விடுவித்து விடு என்ற பொழுது அன்று ததிபாண்டன் கேட்டான், மாயை பிறவி ஜென்மம் என்று சொல்லக்கூடிய இந்த பிறவியிலிருந்து நீ என்னை விடுவித்தால் நான் உன்னை இந்த பாண்டத்திலிருந்து விடுவிக்கிறேன் என்றானாம் ததிபாண்டன். உடனே கண்ணனும் அவ்வாறே செய்கிறேன் என்று உறுதி அளித்ததைத் தொடர்ந்து ததிபாண்டனுக்கு மோட்சத்தை தந்தான் வாசுதேவ கிருஷ்ணன். அந்த ததிபாண்டனுக்கு மட்டுமல்ல, கிருஷ்ண
கிருஷ்ணன் எந்த பானையிலே அமர்ந்து கொண்டானோ அந்த பானைக்கும் மோட்சம் கிட்டியது. அந்த வகையிலே மனித பிறவியே பானையாகிறது. அந்த பானையாக விளங்கும் நாம் இதயத்தில் ஆத்ம சாட்சா்காரமான கோபாலனை நினைவிலே கொள்ள வேண்டும். அவன் திருவடியை ஆசிரியிக்க வேண்டும், சரணாகதி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம் எல்லோருக்கும் மோட்ச சாம்ராஜ்யமான வைகுண்டத்தை தருவேன் என்று காண்பிப்பதற்காகவே இன்று வெண்ணெய் தாழியிலே அந்த குடத்தை அணைத்து கொண்டு அந்த குடத்தை காப்பாற்றுவதைப் போலே நம் குலத்தையும் காப்பாற்றுவேன் என்று இந்த தீபாராதனையின் மூலமாக அருள்பாலிக்கிறான் வாசுதேவ கிருஷ்ணன். நாமும் கோபாலனின் திருவடி மலரை பற்றி சகலவிதமான போக போக்கியங்களையும் பெறுவோமாக. கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்திய மங்களம் என்று சொல்லி ஸ்ரீராஜகோபாலனின் பூவார் பதங்களை சரணாகதி செய்து லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவோமாக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.